Friends, today I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே, நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன்.